அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. கடவுள் நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக அவருடைய தூய ஆவியை நமக்கு வழங்கினார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். நாம் மீட்பு பெற்றுவிட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக மீட்பு பெற்ற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் அவருடைய தூய ஆவியை கொடையாக கொடுக்கிறார், அவருடைய தூய ஆவியை கொடையாக வழங்குகிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். மீட்பு பெற்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் தூய ஆவியை கொடையாக வழங்குகிறார் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். மீட்பு பெற்ற நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஏன் தூய ஆவியை கொடையாக வழங்குகிறார்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீட்பு பெற்ற நாம் இந்த தூய ஆவியோடு இணைந்து வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழும் போதுதான் விண்ணக ராஜ்யத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்பதை அறிந்த கடவுள் மீட்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் மீட்பு பெற்ற நாம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியை கொடையாக வழங்குகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தூய ஆவியானவர் கடவுளின் திருவுளம் என்ன என்பதை நமக்கு தெரிவித்து அந்த கடவுளின் திருவுளத்தை இந்த உலகில் நிறைவேற்றி வாழும்படி செய்து நாம் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளும்படி செய்கிறார். இந்த தூய ஆவியானவர் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழும்படி செய்து இந்த உலகில் நாம் அனைவரும் நல்ல கனி தருகிற மரமாக விளங்கும்படி செய்து நாம் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளும்படி செய்கிறார். இறுதியாக நம்முடைய பாடுகளின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் நாம் தளர்ந்து போகாமல், மனம் உடைந்து போகாமல், நம்பிக்கையில் தளர்ந்து போகாமல் நம்மை தேற்றி, நம்மை ஆற்றி, நம்மை திடப்படுத்தி, நமக்குள் இருக்கிற எல்லா அவநம்பிக்கையும் அகற்றி நமக்குள் நம்பிக்கையை நிறைவாக கொடுத்து அந்த பாடுகளின் நேரத்தில் கடவுளை முழுமையாக பற்றி கொண்டு வாழும்படி செய்து நாம் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளும்படி செய்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீட்பு பெற்ற நாம் அந்த தூய ஆவியோடு இணைந்து வாழும் போதுதான் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். மாறாக மீட்பு பெற்ற நாம் தூய ஆவியோடு இணைந்து வாழாமல் ஊன் இயல்பின் தன்மையில் கடவுளுக்கு பகையான ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்வோம் என்று சொன்னால் மீட்பு பெற்ற நாம் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் நம்முள் வாசம் செய்கிற அந்த தூய ஆவியோடு இணைந்து வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இம்மையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார், அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் சேர்த்து தந்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். மீட்பு பெற்ற நாங்கள் அந்த தூய ஆவியோடு இணைந்து வாழும் போதுதான் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வரப்போகிற நாட்களில் மீட்பு பெற்ற நாங்கள் அந்த தூய ஆவியோடு இணைந்து வாழ்ந்து இந்த உலகில் உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றி இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாங்கள் வாழும் போது, அப்பா, இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த ஜெப குழுவோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, அப்பா, இந்த குடும்பத்திலே குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளையும் மகனையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம், உம்முடைய மாபெரும் இரக்கத்தின் நிமித்தம், ஆமென் டாடி, அடைக்கப்பட்ட கற்பத்தின் கதவுகளை நீர் திறந்து வைத்து அந்த கற்பத்திலே அழகான குழந்தை உருவாகும்படி செய்து குழந்தை பாக்கியம் இல்லாத
இல்லாத மக்களும் குழந்தை பாக்கியம் பெற்றுக் கொள்ளும்படி தேவரீர் செய்வீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் தந்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.